என்னடா பை கில்லி போஸில் இருக்கிற பக்கத்து வீட்டு நாயை கரெக்ட் பண்ணுறதுக்கு கெட்டப்பெல்லாம் மாற்றி கொண்டு இருக்கிற சரி இல்லைடா. தொதல் செய்வோமாடா இன்றைக்கு பயிர் சொல்கிறா ஒலிம்பி ஓகேன்னு சொல்ற பயிர் ஒழும்புடா. மூஞ்ச தெரியலை பட் பரவாயில்லை, நாங்கள் தொதலை போய் பார்ப்போம். தொதல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து 2 தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன், திருவி புளிஞ்சு வச்சிருக்கிறேன். மற்றது ஒரு சுண்டு பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கேன், வெள்ளைப்பச்சை. மற்றது சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன், கஜு 50 கிராம். சர்க்கரை எவ்வளோ எடுத்து? சர்க்கரை 500 கிராம். 500 கிராமுக்கு கூடவும் போடணும், தேவைக்கேற்ற மாதிரி போடலாம். ஏன்னாண்டா சில பேர் இனிப்பு கூட சாப்பிடுவேன், சில பேர் இனிப்பு குறைவை சாப்பிடுவேன். அதில் 500 கிராம் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது பயறு, திரிச்ச பயறு. பயறு எவ்வளோ? பயறு ஒரு கைப்பிடி, ஒரு சின்ன கைப்பிடி அளவு. வனிலா 2 பேக்கெட் எடுத்து நான். உப்பு கொஞ்சம், 1/2 தேக்கரண்டி அல்லது 1 தேக்கரண்டி, அதுக்கும் தேவைக்கேற்ற மாதிரி போடலாம். சில பேருக்கு உப்பு நல்லா வேணும், சில பேர் உப்பு குறைவை சாப்பிடணும். இனிப்பண்டத்தில் குறையத்தான் போடணும் இதுக்கு, அப்படி போடலாம். மற்றது ஏலக்காய் பவுடர், இவ்வளவு தான் தேவையானது. ஊற வச்ச அரிசியை நாங்கள் இனி திரிக்க போகிறோம். திரித்து போட்டு நான் தண்ணியாக தான் திரிக்கிறேன். நான் தண்ணியாக திரித்து போட்டு இதண்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. சில பேர் மாவா திரிக்கிறவே, நான் தண்ணியாக தான் திரிக்கிறேன். நான் இனி சரி அரைச்சிட்டேன், நல்லா பட்டை அரைச்சிருக்கு. நீ எடுத்து போட்டு ஊற்ற வேண்டியதான். நல்ல தண்ணி மாத்தனியத்தை அப்படியே தண்ணியாக அடிச்சிருக்கு. இதுக்குள்ள பாலை விட்டு ஒரு அடியாக கலக்கி போட்டு அடுப்பில் வைக்க போகிறேன். கலக்க போகிறேன். பாலை நல்லா கிளக்கி போட்டு ஒரு அடியாகத்தான் போட போகிறேன். இப்போ 2ஐயும் ஒரு அடியாகத்தான் போட போகிறேன். நல்லா கிளக்கி போட்டு கட்டி ஒன்று விடக்கூடாது போட்டு அதுக்குள்ளேயே சர்க்கரையையும் போட்டு நல்லா கிண்டி கொண்டு வர. சரி, இதுக்கு விட போகிறேன். விட்டுட்டு அடுப்பை போட. சரி, இனி சர்க்கரையும் ஒரு அடியாக போட போகிறேன். சர்க்கரையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். தெரிக்குது, தெரிக்க விடலாமா? சரி, அப்படியே கிளற. சரி, நல்லா மெல்லமாக கலக்கணும். மெல்லமாக என்னால் சிந்து மண்டலத்தில் மெல்லமாக கலக்கணும். மெல்ல மெல்ல சட்டிக்கு வலிக்க போகுது. பைராக்கும் வலிக்க போகுது. என்னடா வயிறு ரெஸ்பான்ஸ் தர மாட்டான் அவன், ஏன்னா அவன் ஆணி புடுங்க போயிட்டான். வயிறு அம்மா கிட்டேயே நிற்கிறான். இல்லை, கிட்ட இல்லை, ஹோலில் இருக்கிறான். என்ன எல்லாம் கலக்கணும், அப்படியே கிளக்கி 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 அப்படியே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கலக்கி கொண்டு 1/2 மணி கிட்ட கலக்கும். வந்துட்டுது. இப்போ எண்ணெய் பேர் மட்டும் கலக்கும். எண்ணெய் பேரும் எண்ணெய் வேறும். இதில் தேங்காய் பாலில் இருந்து எண்ணெய் வேறும். எண்ணெய் பேரும் ஒன்றுமன்னு சொல்கிறது. பேர் வருதுல்ல, பெறது.
இனி உப்பு போடணும். உப்பும் ஏலக்காயும். அதே இப்படி முக்கிய சொல்கிறீங்க. உப்பும் ஏலக்காயும் போடணும். நான் கிண்ணி கண்டிருந்தேன் நான். ஏலக்காயும் வெனிலாவும் போட்டு எல்லாம் கிளறும். வாசம் வருது. வாசம் நல்லா வருது, பட் அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு வராது, பார்க்க தெரியும். செஞ்சு பார்த்தாங்கன்னு வரும். செஞ்சு பார்த்து சொல்லட்டு நல்லதாக இருக்கும். ஆனால் சர்க்கரை கொஞ்சம் கூட போடணும். வேணும்னா கூட போட்டால் தான் நல்லா இனிக்கும். சில பேர் இனிப்பு கூட சாப்பிடுவினோம், சில பேர் இனிப்பு குறைய சாப்பிடுவேன். எல்லா பேரும் எல்லா பிறட்டணும், இன்னும் பிறணும். எண்ணெய் அப்படியே விட்டு இன்னும் கிளறும். இன்னும் நல்லா கிளறும். இனி இதை போடுவோம், மேலே கஜுவை போடுவோம். கடைசியை தான் பயிர போடுவோம். கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் வெந்தோன்னு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதுதாங்க எண்ணெய் வேறுதாங்க நினைக்குது. இதுதான் எண்ணெய் வேறுவதுங்க. இனி பயிரை போட போகிறேன். இனி சரி தொலை பண்ணியாச்சு. முடிஞ்சது நீ ரக்கப்பா தட்டி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒளியால் உழவு. ஓகே ஆக்கியாச்சு. இனி அதை பரப்பி விட்டா சரி. நல்லா பரப்பணும் மம்மி. இது 10 ஆண்டு சர்க்கரை 10 ஆண்டு. இன்னொரு சர்க்கரை 1/4 கிலோ கிட்ட போட்டேன். 3/4 கிலோ சர்க்கரை. இது ஒரு சுண்டு. இதுக்கு 3/4 கிலோ சர்க்கரை போட்டு நல்லா மூச்சு வாக்குறீங்க. பழக்குது, பார்க்க தெரியலையே. எண்ணெய் வேந்து எந்த மூஞ்சியை விட பழக்கு. அது உண்மை. எண்ணெய் வேந்து பழக்குது. இனி சரி, இனி அமர்த்தி போட்டு ஒரு துண்டால் இதால் எடுத்து அமர்த்தி போட சரி. அங்கேண்டா வாழையிலியாலே அமர்த்துறேன். இங்கே என்ன தானே அமர்த்துறது? வயிறா கொண்டு அமர்த்தும். இப்போ தொதல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டை செஞ்சு வெட்டி சாப்பிடுவோம். அடுத்த கச் கச் இங்கே கச் பெல் வைரா ஒழிச்சிட்டா கட்டிட்டா. துள்ளி விடு. துள்ளி நோ இங்கேடா காட்டுடா. இங்கேடா. டாய் எல்லாம் பிள்ளைக்கு வேணும். எல்லா பலூனும் வேணுமே. எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே படுத்துருக்கான் கடலப்பைய. நாங்கள் இப்போ இந்த வீடியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.